மார்கழி 15ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 15. இளங்கிளியே எழுந்து வா, எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ, சில் என்றழைக்க பின் நங்கை மீர் போதுகின்றே, வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும், வள்ளிகள் நீங்களே நாணத்தாயிடும், ஒல்லை நீ போதாயே உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தாரே போந்தார் என்னை கொள், வல்லனே கொன்றனே மாற்றாரே மாற்றழிய, வல்லனே மாயனே பாடலே ரம்பவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோழியை அன்பும் நகைச்சுவையும் கலந்த உரையாடலால் எழுப்புகிறாள். இதில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் பக்தரின் உள்ளத்தில் நடக்கும் உள்ள போராட்டத்தை சுட்டு காட்டுகின்றன. பாசுரத்தின் கருத்து வரி வரியாக. இளம் கிளியே, அழகான இனிய தோழியே, இன்னும் தூங்குகிறாய்? ஆன்மீக விழிப்புக்கு அழைப்பு. மெதுவாக கூப்பிடுங்கள், நான் எழுந்து கொள்கிறேன் என்றாள் அவள். ஆனால் செயலில் தாமதம். பல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயறிதும், உன் வாக்குவாதங்கள் வேகமானவை, நீ பேசுவதில் வல்லவர் என்பது நாங்கள் முன்னமே அறிவோம். நீங்கள் தான் வல்லவர்கள், நான் பலவீனமானவர்கள் என்கிறாள். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, சீக்கிரமா உனக்கென்ன தடை இருக்கிறது? எல்லாரும் வந்து விட்டார்கள். ஆமாம், வந்து விட்டார்கள், நீயும் சேர்ந்து கொள். வல்லனை கொன்றனை மாற்றாரே மாற்றாரே, வல்லனே மாயனே பாடலே மாய். இறுதி உச்சம். வல்லமை உள்ள தீமைகளையும் அழித்தவன் மற்றவரை மாற்றழிக்க வல்லவனை, எதிரிகளையும் முற்றிலும் அழிப்பான். தெய்வீக லீலைகளை உளவை காக்கும் பரமன். அத்தகைய மாயனை கிருஷ்ணனை பாடுவது நமது கடமை என்று பாசுரம் முடிகிறது. பிறர் அழைப்பினால் மட்டுமல்ல, உள்ளுணர்ச்சியில் எழுந்து பகவானை பாடத் தொடங்க வேண்டும். இதுவே பாசுரம் 15 உள்ள கருத்து. ஓம் நமோ நாராயணா.